மகா ரூமில் இருக்காங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ சூர்யா வராரு. என்னாச்சு இவளுக்கு? அங்கே டெக்கரேஷன் பண்ணும்போது இவ சிரிச்சுக்கிட்டே இருந்தா, இப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருக்காளே, என்னவா இருக்கும்? கேட்டால் கண்டிப்பாக ஏதாவது பேசுவா. அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு படுக்கிறாரு. அப்படி பார்க்குறாங்க மகா. பார்த்துட்டு எப்போ போல் அமைதியாக இருக்காங்க. அப்படியே யோசிச்சே பார்க்குறாங்க. அப்படியே முதலிரவு நடக்கிற மாதிரி அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. ஐயோ கடவுளே, என்னதான் ஆச்சு இவளுக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பார்க்குறாரு. மகாவும் போயிட்டு படுக்கிறாங்க. படுக்கும்போது அப்படியே எட்டி எட்டி பார்க்குறாங்க. என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பாட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. என்னங்க இன்னும் நீங்கள் தூங்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மகா. அதுவா கொஞ்சோண்டு வேலை இருக்காது, மட்டும் முடிச்சுட்டு நான் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. ஓ சரிங்க சரிங்க, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா நல்லா தூங்குறாங்க. அப்படியே பார்க்குறாரு, என்ன ஒழுங்காக தூங்குறாளா இல்லை தூக்கத்திலே சிரிச்சிட்ருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் அனாமிகா 2 பேருமே ரூமில் இருக்காங்க. அப்போ விஜய் சொல்கிறாரு, எப்படி டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா தான் இருக்குது, வந்தவங்க தானே பண்ணாங்க, எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அனாமிகா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, வந்தவங்க டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நான் வந்து இங்கே ரூமில் பார்த்தேன். ஆனால் எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. நான் போயிட்டு மகா அண்ணிக்கிட்ட கேட்டேன், அண்ணே நீங்கள் வந்து பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கட்டாயப்படுத்தி பண்ண வச்சேன் தெரியுமா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டவுடனே பயங்கரமாக கோவம் வருது அனாமிகாவுக்கு. அப்படியே பார்க்குறாங்க, என்னது இந்த டெக்கரேஷன் எல்லாமே மகா பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவம் வருது. இருங்க ஒரு நிமிஷம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வெளியே போகிறாங்க. அவர்கிட்ட நம்ம கோவத்தை காட்டவே முடியாது, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. யாரெல்லாம் நமக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நான் பார்த்து பார்த்து பண்ணணும், ஆனால் அவங்களே எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. எனக்கு இந்த முதலிரவும் வேணாம், ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்காங்க. மறுபடியும் உள்ள ரூம்குள்ளே வராங்க. என்னாச்சு திடீர்னு போயிட்டேன்? ஒன்றும் இல்லைங்க, சும்மா தாங்க போனேன், யாராவது இருக்காங்களான்னு பார்க்க போனேன் அப்படின்னு அனாமிகா சொல்கிறாங்க. அதெல்லாம் யாருமே இல்லை, நீ கவலையே பட தேவையில்லை, நான் எல்லாமே செக் பண்ணிட்டேன், நான் ரூமுக்கு கதவெல்லாம் தாப்பால் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா நல்லா சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணதில் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், உன்னையே லவ் பண்ணி உன்னையே நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு பிடிச்ச வீட்டுக்கார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வராங்க. எப்பவும் போல் சமையல் ரூமுக்கு வராங்க. வந்துட்டு எல்லாமே பண்ணிகிட்டே இருக்காங்க. பண்ணிகிட்டே இருக்கும்போது மகாவும் வராங்க. எதுவுமே பேசவே இல்லை, அமைதியாக இருக்காங்க. இல்லை இன்றைக்கி நீங்களே டீ போடுங்க, நான்லாம் போடல அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு, நீங்கள் போட்டதான் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம், நீங்கள் வேறு சொல்லுவீங்க, இவங்களுக்கு ஒரு மாதிரி போடணும், அவங்களுக்கு ஒரு மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குங்க அந்த கஷ்டம், எல்லாரும் என்னோடய காஃபியை குடிச்சிட்டு எல்லாம் வருத்தப்பட வேண்டாம், நீங்களே போடுங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் விஜய்க்கு மட்டும் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா சொல்கிறாங்க. அதே மாதிரி மகா போய்ட்டு எல்லாருக்குமே போட்டு டீ காஃபி எல்லாமே கொடுக்குறாங்க. அனாமிகா வராங்க. வந்தோடனே விஜயோட அம்மா அப்படியே பார்க்குறாங்க. என்ன சந்தோஷமாக இருந்தியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே வெக்கப்படுறாங்க அனாமிகா. ரொம்ப சந்தோஷமா, என் பையனும் நீயும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும், என் பையனுக்கு பிடிச்ச பொண்ணு நீ, அதனால் எப்போவுமே நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க விஜயோட அம்மா. விஜயும் வராரு, அனாமிகா எல்லாருமே வராங்க. தாத்தா பாட்டியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும், 100 பிள்ளைங்களை பற்றி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி 2 பேருமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. சூர்யா ஃபோன் பேசிகிட்டே இருக்காரு. நான் வர ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அதை மகா கேட்டாங்க. கேட்டோன்னே யோசிக்கிறாங்க. ஓ அந்த பொண்ணு பேர் தான் ஸ்வேதாவா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து விஜயை கூப்பிட்டு கேட்குறாங்க. இல்லை உங்கள் ஆஃபீஸில் ஸ்வேதான்னு யாராவது ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லையா, நீ ஏன் திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் யாருமே இல்லை, ஸ்வேதான்றது அண்ணனோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி ஃப்ரெண்டு மட்டும்தானே? ஆமாம் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவங்க, வேறு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. சரி சும்மா தான், நான் தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, நீ போ விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யோசிக்கிறாங்க மகா. ஓ இவரோட ஃப்ரெண்டா, ஆனால் இவரோட ஃப்ரெண்டு இப்படி ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்றத கூட இவர் இது வரைக்கும் சொன்னதில்லை. விஜயை கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. சரி போகலாம், போயிட்டு நம்ம ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், அப்படியே நம்ம லஞ்ச் எடுத்துகிட்டு போகிற மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகா யோசிக்கிறாங்க. தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க, சமைச்சிட்ருக்காங்க. அப்போ பாட்டி வந்து கேட்குறாங்க, என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா ஒன்றும் இல்லை, விஜய்க்கு வந்து சாப்பாடு கொண்டு போகலான்னு இருக்கேன், அதனால தான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரிம்மா சரி நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. சாப்பாடு எல்லாமே கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. போனோடனே அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க. சூர்யா மட்டும்தான் இருக்கார். என்ன இவர் மட்டும்தான் இருக்கார், யாரோ ஸ்வேதான்னு பேசினாரு, ஆனால் காணுமே யாரையுமே அப்படின்னு மகா பார்க்குறாங்க. ஒருவேளை நாம தான் ரொம்ப சந்தேகப்பட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க, எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே எழுந்து உள்ளே போகிறாங்க. ஆஃபீஸ் ரூமில் போனோடனே வா மகா வா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கூப்பிடுறாரு. என்ன திடீர்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன். அப்படியா, என்ன திடீர்னு எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை அதுக்காக இல்லை, எனக்கு இன்றைக்கி கொண்டு வரணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தேன், உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சாப்பிடலாம்.